இன்னைக்கு நான் பிக் பண்ணியிருக்கிற ஸ்டாக் டிவிஎஸ் மோட்டார். 17th நவம்பர் இந்த ஸ்டாக்கை வாங்கிட்டு 19th நவம்பர் இந்த ஸ்டாக்கை செல் பண்ணியிருக்கேன். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ட்ரேடை நான் பிக் பண்ணினதுக்கு ரீசன் டிமாண்ட் ஜோன். இந்த இடத்துல ஒரு பேஸ் கேண்டில் இருக்கு. ஒரு லெக் அவுட் கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. திருப்பி ப்ரைஸ் எப்போ கீழே வருதோ இந்த டிமாண்ட் ஜோன் வந்ததுக்கப்புறம் எகெயின் ஒரு ரேலி ஆகி இந்த இடத்துல எகெயின் ப்ரைஸ் வருது. இங்கேருந்தும் திருப்பி ரேலி ஆகி இவ்வளோ தூரம் மேலே போகுது. சேம் இந்த இடத்துலையும் ப்ரைஸ் கீழே டிமாண்ட் ஜோனுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பவுன்ஸ் ஆகி இவ்வளோ தூரம் கீழே போயிட்டு இப்போ திருப்பியும் ப்ரைஸ் வந்து டிமாண்ட் ஜோனுக்கு இருக்கிற இடத்துல வந்துடுச்சு. நான் போட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு லைன் ஓப்பன் ப்ரைஸில் நான் வாங்கிட்டு நான் போட்டிருக்கிற செகண்ட் ஆரஞ்சு லைனில் இருக்கிற ஓப்பன் ப்ரைஸில் நான் செல் பண்ணிடுவேன். நான் பேட்டர்ன் ஓட்டுறேன். இந்த இடத்துல நம்ம வாங்கும் போதே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் கிட்டத்தட்ட ஒரு 2.63% மேலே போயிடுச்சு. நெக்ஸ்ட் டே நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஒரு நேரோ ரேஞ்ச் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அதுக்கு அடுத்த நாள் நான் இந்த இடத்துல செல் பண்ணிட்டேன். ஸோ குயிக்காக ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். குயிக்காக ஒரு எக்ஸிட் பண்ணிட்டோம். ஒரு 2.5% வந்தாலும் நமக்கு போதுமானது. இப்படி தான் டிமாண்ட் ஜோனை நம்ம ட்ரேட் பண்ணுவோம். நான் போட்டிருக்கிற எல்லா வீடியோஸும் மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். இதனோட ரீசன் நான் ஒரே பேட்டர்னா பல தடவை நான் ட்ரேட் பண்ணுறேன். அதில் நிறைய ப்ராஃபிட்டும் வரும், லாஸும் வரும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம ப்ராஃபிட்டபுளாக இருப்போம்னு சொல்கிறதுக்கு தான் வந்து இது மாதிரி ஸ்டாக்ஸை டிமாண்ட் ஜோனில் பிக் பண்ணிவிட்டு நம்ம செல் பண்ணுறது. இது ஒரு சின்ன ஸ்விங் ட்ரேடிங் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். குயிக்காக என்ட்ரி ஆகி குயிக்காக எக்ஸிட் பண்ணுறது தான் ஸ்விங் ட்ரேடிங். இந்த மாதிரி ட்ரேடிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்யூ.